சீரியல் அடுத்த பிரமால பார்த்தீங்கன்னா காவிரியுடைய அம்மா காவிரி கிட்ட நாங்கள் இவ்வளோ சொல்லியும் உன்னால அந்த விஜய் விட்டு கொடுக்க முடியல, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் என்னதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. காவிரியும் வேற வழி இல்லாமல் உண்மையாக சொல்லிடுறாங்க. நான் விஜய்க்கு பொண்டாட்டியை நடிக்க மட்டும் இல்லாமல் பொண்டாட்டியவே வாழ்ந்திருக்கேன், விஜயோடைய குழந்தை என் வயிற்றுல வளருதுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்றதை கேட்டு பயங்கரமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. காவிரியுடைய அம்மா எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கட்டி எதுக்காக இவ்வளோ விஷயத்தை என்கிட்ட மறைச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து காவிரியுடைய அம்மா சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறமும் நீ எதுக்காக இங்கே இருக்க, நீங்கள் இருக்கவே கூடாது, எதாக இருந்தாலும் நீ அவங்க வீட்டில் போய் பேசிக்கோன்னு சொல்லிட்டு விஜயோட வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் காவிரியோ நான் கண்டிப்பாக போக மாட்டேமா, உன்னுடைய முழு சம்மதம் இருந்தால் தான் நான் இங்கே போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீ எப்படி இங்கே போய் நிம்மதியாக உன்னால் வாழ முடியும், இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிற்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுடைய அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஒரு காவேரி விஜய்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விஜய் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் காரை ரொம்பவே ஸ்பீடாக ஓட்டும் போது விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அடுத்து அங்கே உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. காவேரிக்கு தகவல் சொல்கிறாங்க. காவேரி விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி பயங்கரமாக பயந்து கதறி அழுகிறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விஜயை பார்க்குறாங்க. விஜய் அன்கான்சியஸாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இங்கே தாத்தா பாட்டி இருந்துட்டு காவேரியை பயங்கரமாக திட்டிடுறாங்க. என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது காரணமே நீ தாண்டி, நீ எதுக்காக இங்கே வந்த, முதல்ல இந்த இடத்த விட்டு இப்போ என் பேர முகத்தில் கூட நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டி காவேரியை பயங்கரமாக திட்டுறாங்க. காவேரி நீங்கள் என்ன திட்டினாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், விஜயை பார்க்காம இந்த இடத்துல நகர மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க.